ஹாய் வீவர்ஸ், வணக்கம். லிபிக்ஸா டெக் சேனல். நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காயை தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஊற்றிட்டு வெண்டைக்காய் போட்டு வதக்கிட்டேன். வெண்டைக்காய் வதக்கின கடாயில் அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விடுங்க. அந்த பூண்டோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்குச்சுன்னா நமக்கு புளிக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயிலே பூண்டு போடுறோம். ஓகேங்களா? நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. சேஞ்ச் ஆகும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஊற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் தேவைன்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்தாச்சு. தக்காளி வதங்கி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆச்சி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விட்டுருங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வச்சிங்கன்னா வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் சேர்த்து கிளறி விட்டுருங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு. வெண்டைக்காயெலாம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தாச்சு. புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு வச்சாச்சு. கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.